சாக்லேட் தம்பி புரியல. ஏதோ ஹாய் சோறு குழம்பு வந்துட்டாரு. சாப்பிட்டீங்களாப்பா? பிரியா புறம்போக்கு போடி அந்த பக்கம். ஆமாண்டா தங்கச்சி, ஃபேக் ஐடி இல்லையோ என்ன இப்போ அதுக்கு? பொம்பளை பேரா வச்சுக்கிட்டு திரியிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? பிரியா டைம் அவுட் கொடு பிரியா, அந்த ஃபேக் ஐடி பிரியாவை ரிமூவ் கொடுக்காத. டைம் அவுட் கொடு. ஆமா ஆமா பிரியா, இப்போ என்ன அதுக்கு? பார்த்ததில்ல விஆர், நான் படமே எனக்கு பார்த்த தெரியாது. நீங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு போடுறீங்களோ என்ன கருமோ, ஒரு கமெண்ட்ஸும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு சில கமெண்டே புரியல. ஆமாம் நீங்கள் ஃபேக் ஐடி தான், அதில் என்ன மாற்றம்? கோவம் வர மாதிரி கமெண்ட் பண்ணால் கோவமாக தான் இருக்கும். என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் ஏதோ தப்பாக போட்டிருக்கேன் ஹெட்லைனில் கூட பாருங்கள். நிம்மதியான தூக்கத்தை சந்தோஷமாக தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்குங்க, டைமுக்கு தூங்குங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் வரப்போகிறதில்ல, நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நம்மளோட கர்மா எப்படியா இருந்தாலும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வரதான் செய்யும். நீ நல்லதை கொடுத்தா உன்ட்ட நல்லது வரும், கெட்டதை கொடுத்தா கெட்டதை திரும்பி கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வரதான் போகுது. அது எதுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க? ஏற்கனவே உங்கள் கர்மா நிறைய சேர்ந்து போயிருக்கோம், இப்போ இதையும் சேர்த்து ஏன் சேர்த்துக்கிறீங்க தான் நான் கேட்குறேன். அதை அதுக்கும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் என்னதான் சொல்கிறது? ராமு எனக்கு வேணாம். நீங்க எப்படி ப்ரோன்னு சொல்றீங்க ப்ரோ? அதுதான் திட்டினேன். ஹாய் லோகேஷ். ஏன்டா புறம்போக்கு பேர் வைக்க கூட தெரியாதடா புறம்போக்கு. எம்ஆர் எம்ஆர் உங்க ஆயா ஆறு, நீங்க போடா அப்படி ஓரமா. வந்துட்டான். உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுடா டேய் ரோஹி, உங்க அம்மாட்ட சொல்லு. உங்க அம்மா என்ன பண்றானோ அதை அப்படியே பார்த்துக்கோ சரியா? அவங்க அம்மாட்ட போய் பண்ணு. நீ பண்ணு, உங்க அம்மா செய்வா, அதை நீ அப்படியே செய். நீ நீங்க என்ன கலாய்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, எனக்கு கோவம் வந்துச்சு, பேசின இல்லையே, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் வரும்போதே மரியாதை சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு கோவம் வந்திருக்காது. நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க? சொன்னது தப்பு தான். யாரையும் ஞாபகம் இல்லை சஞ்சய் எனக்கு. ஓப்பனிங் நல்லா தான்ப்பா இருக்குது, ஃபினிஷிங் யார்கிட்டே சரியில்லைப்பா, அதனால யாரையும் எனக்கு தெரியாது. சரிம்மா. டிஜே யார்ப்பா அது? என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? சாரி கேட்கல தம்பி, சாரி சஞ்சய் தம்பி, விட்டுருப்பா. நான் ஒரு வேளை நீங்கள் பேட் கமெண்ட் போடுவீங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் எமோஷனலாக கத்தி விட்டேன். சரி சாரி விடுங்க, நம்ம தம்பி ஆகிட்டீங்க. எதுவுமே கேட்கலையா ராமு? கேட்காது, எப்படி கேட்கும்? நான் பேசினா தானே கேட்கும், நான் பேசவே இல்லையே. ஓகே பாய், சோறு குழம்பு, குட் நைட், டேக் கேர், நாளைக்கு வாங்க போங்க. போய் தூங்குங்க, நிம்மதியாக போங்க, ரெஸ்ட் எடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். என்னங்க பண்ணுறது, கடுப்பேற்றுறாங்க. நீங்கள் கோபமாக இருக்கீங்க அருண்குமார், சரி இருங்கப்பா. அது கீழே ஒரு கம்நாட்டி வராமல் பாருங்கள், என்னத்த பண்ணுறது? ஏன்க்கா கோபமாக இருக்கீங்க? தெரியலையே, கோவப்படுத்துகிறாங்களே, என்ன பண்ணுறது? அமைதியாக இருந்தால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, பொறுமையாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. குட் நைட் வேலு பிரதர், பாய், டேக் கேர், சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க. உங்கள் ஹெல்த்தை எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே சஞ்சய் தம்பி, சாரிப்பா.